கதைக்க போகிறதும் ஒரு தரமான சம்பவம் உண்டு. என்ன விஷயம் என்று சொன்னால், நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கர், அதே மாதிரி இலங்கையை பொறுத்தவர்களை சிந்திக்க விடாமல் வச்சிருக்கிறதான அவன்கிட்ட நோக்கம். அப்போ நீங்கள் இருக்கலாமே, ஏன் அப்படி சொல்கிறீங்களா? அப்படி பார்த்தா பிரிட்டிஷ்லேயும் இருக்குது தானே, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, ஒரு வெள்ளரசு அரசாங்கம், நான் பேர் சொல்லல. அபின் என்ற ஒரு போதைப் பொருளை அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு சிலரை தவிர ஒரு ஃபிட்னஸ் ஆனாக்கள் இருக்க மாட்டேன். பெரிய பீப்பாக்கள் மாதிரி அல்லது என்ன மாதிரி ஒரு லைட்டான வண்டிகளோட நிறைய சதைகள். அதுக்கு பின்னால் அந்த செலிபிரிட்டி வந்து சில ஃபூடுகளை வந்து தான் சாப்பிட்ற மாதிரி விளம்பரத்தில் நடிப்பார். நீங்கள் டிக்டாக் போன்ற ஆப்புகளை பார்த்தீங்களா, அதுவும் கிட்டத்தட்ட கிரிக்கெட் மேட்சை விட கடும் போதை. முக்கியமாக ஆம்பளை பிள்ளைகளை கவனமாக பாருங்க. பொம்பளை பிள்ளைகளை மட்டும் இல்லை, ஆம்பளை எதிர்பாராத திடுக்கிறத்தக்க சிக்கல்கள் வருது. எல்லாம் பேப்பரில் வாரதில்லை. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மற்றவே கதைக்காத வித்தியாசமான விஷயங்களை நான் உங்களுக்கு ஒரு அறிவூட்டல் மாதிரி செய்கிறது. இன்றைக்கு கதைக்க போகிறதும் ஒரு தரமான சம்பவம் உண்டு. என்ன விஷயம்னு சொன்னால், எங்களோட நாட்டை பார்த்தீங்களா அல்லது வளர்முக நாடுகளை பார்க்க அங்கே விளையாடுற விளையாட்டுகளுக்கு இருக்குது பின்னால் நிறைய சதிகள். உதாரணமாக சொன்னால், இந்த கிரிக்கெட், இதுக்கு பின்னால் இருக்கிற விளம்பரங்கள், உணவு பின்னணிகள், அது சார்ந்த நோய்கள், அதே மாதிரி வெளிநாடுகளில் என்னென்ன மாதிரியான கேம்ஸ் இருக்குது, அவர்களுடைய வாழ்க்கை முறைகள், இதுகளுக்கு பின்னால் இருக்கிற என்னென்ன ரகசியங்கள்ன்றதை உடைக்கிற ஒரு காணொலியாக இருக்குது. ஒரு முக்கியமான காணொலி. ஏனென்று சொன்னால், மற்றவர்களை விழிப்பூட்ட செய்கிற ஒரு காணொலிகளை தயாரிக்கிறது என்னுடைய சாதாரணமான நோக்கங்களாக இருக்கிறது. ஸோ இந்த காணொலிக்குள்ளே நிறைய மற்றவர்களுக்கு தெரியாத ரகசியங்களை நான் சொல்லுவேன். நீங்கள் கூட அறிந்திருக்கக்கூடும், பரவாயில்லை. இறுதி வரைக்கும் பாருங்கள். விளையாட்டுகளுக்கு பின்னால் உள்ள அரசியல் அல்லது விளையாட்டுகளுக்கு பின்னால் உள்ள சதிகள் என்ற சம்பந்தமான ஒரு விரிவான காணொலிக்குள்ளே போவோம், வாங்கோ. நாங்கள் படிக்கிற காலத்தில் 24 மணித்தியாலமும் நாங்கள் கதைக்கிற விஷயம் வந்து கிரிக்கெட். முக்கியமாக ஒரு விளையாட்டு சார்ந்து அவர்கள் செலிபிரிட்டிஸ் இருப்பார்கள். உதாரணமாக நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கர், அதே மாதிரி இலங்கையை பொறுத்த வரைக்கும் குமார் சங்கக்கார, ஜெயவர்தன, இப்படி நிறைய பேரை கதைச்சு கிரிக்கெட்டை பற்றியே சிவிஎம் கதைப்போம். நேரடியாக விஷயத்துக்கு வரேன். ஒரு விளையாட்டுன்றது ஒரு வெள்ளைக்காரனை பொறுத்த வரைக்கும் அதற்காக சில மணி நேரங்கள் தான் ஒதுக்கப்பட வேண்டும். அதனால் நிறைய உடல் உழைப்பு ஏற்பட்டு அவர்களுக்கும் ஒரு எனர்ஜி வந்து லொஸ்ட் ஆகி தேவையில்லாத ஃபேட் உடையிற நேரம் அவர்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் கூட வெளிநாட்டுக்காரட்ட கேமை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அவர்கள் வந்து கூட தடகள விளையாட்டுகளுக்கு அல்லது அத்லெட்டிக்ஸுக்கு வந்து கூட முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஈவன் ரீசெண்டாக தான் அமெரிக்காவில் கிரிக்கெட் டீமே வந்தது. சைனாவிலேயும் அதே மாதிரி தான். சைனாவில் நான் நினைக்கிறேன் கிரிக்கெட் டீம் இல்லை என்று சொல்லி. எங்கட இந்த அபிவிருத்தி அடைந்து வர நாடுகளை பார்த்தீங்களன்னு சொன்னால் கூட 6-7 மணித்தியாலத்துக்கு விளையாட்டு ஒதுக்குவோம் குறைஞ்சது. டெஸ்ட் மேட்சை யோசிச்சு பாருங்க. ஒரு கிரிக்கெட்டினுடைய டெஸ்ட் மேட்ச்னா 5 நாட்களும் முழுமையாக 90 ஓவர்கள் வீசப்பட வேணும். அப்போ யோசிச்சு பாருங்க இவ்வளவு நேரம் போகுமெண்டு. அப்போ நீங்கள் கேட்கலாம், நிறுவனே இப்போ சொல்கிறீங்க, இதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு சொன்னால், எங்களை சிந்திக்க விடாமல் வச்சிருக்கிறதான அவன்கிட்ட நோக்கம். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் அப்படி சொல்கிறீங்களா? அப்படி பார்த்தா பிரிட்டிஷ்லேயும் இருக்குது தானே, ஆஸ்திரேலியாவில் இருக்குது. பிரிட்டிஷ் தான் ஆரம்பித்தது. இப்போ பிரிட்டிஷ் வந்து ஆரம்பித்ததுன்றக்காக பிரிட்டிஷை நாங்கள் எல்லாத்துலேயும் வந்து ரோல் மாடலாக கொள்ள முடியாது. இப்போ நிறைய பேர் ஒரு ஆர்டிக்கிள் வாசிச்சிருப்பீங்கள், சைனாவை வியாபார போட்டியாக எடுத்த அந்த காலத்து ஒரு வெள்ளரசு அரசாங்கம், நான் பேர் சொல்லல, அபின் என்ற ஒரு போதைப் பொருளை அந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்து அவர்களை சிந்திக்க விடாமல் பண்ணினது அல்லது மூளையை மங்க செய்தது. அதுக்கு அபினை பயிருக்கு பயன்படுத்தின நாடு இந்தியா. நிறைய விஷயங்கள் இதுக்கு பின்னால் இப்படி தான் அரசியல் இருக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், கிரிக்கெட்டில் என்ன நிறுவனம் இருக்குன்னு. கிரிக்கெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை தவிர ஒரு ஃபிட்னஸ் ஆனாக்கள் இருக்க மாட்டேன். பெரிய பீப்பாக்கள் மாதிரி அல்லது என்ன மாதிரி ஒரு லைட்டான வண்டிகளோட ஒரு நாள் ஃபுல்லாக அதை பற்றியே இருந்து கதைச்சு கொண்டு அதிலேயே நேரத்தை செலவழித்து கொண்டு வேலைக்கும் போகிறது இல்லை, ப்ரொடக்டிவிட்டியாக ஒன்றும் செய்கிறதும் இல்லை. இப்படியான யுக்திகளை பயன்படுத்தி தான் நாங்கள் இப்போவும் வளர்ந்து வர நாடுகள் அல்லது வளர முடியாத நாடுகளை வச்சிருக்கிறதுக்கு பின்னால் இந்த கேம்கள் இருக்குது. எத்தனை பேர் இல்லைன்னு சொல்லுவீர்கள்? நிறைய சதைகள். அதுக்கு பின்னால் அந்த செலிபிரிட்டி வந்து சில ஃபூடுகளை வந்து தான் சாப்பிட்ற மாதிரி விளம்பரத்தில் நடிப்பார். ஆனால் அவர் அதில் சாம்பிளுக்கு கூட சாப்பிட்டு பார்த்துருப்போம் தெரியாது. சில மாவைகள், சில சாப்பாடுகள், இதுகளை வந்து பார்த்துட்டு எங்கடையில் என்ன செய்யுங்கள், தாங்களும் பண்ணி சாப்பிடுங்கள், அதை ஒரு ட்ரெண்டிங்காக கதைச்சு கொண்டிருக்கீங்கள். வெளிநாட்டுக்காரரை பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்லுவார்கள், விளையாட்டுன்றது ஒரு 45 நிமிஷம் அல்லது அந்த கணப்பொழுதில் இதன்ட்டு அதை பற்றி அடுத்த வேலையை போய் பார்க்க வேணும். 1-2-3 வேலையை அவர்கள் செய்வார்கள். நாங்கள் பார்த்தீங்கன்னா 6-7 மணித்தியாலமாக கிரிக்கெட் மேட்சை பார்த்து அப்புறம் அடுத்த நாள் அதை போய் வேலையில் கதைக்கிறது அல்ல வாட்ஸ்அப்புகளுக்கு பெட் பண்ணி விளையாடுறது, இது ஒரு செட்டப்பாக இருந்தது. அப்போ நீங்கள் கேட்கலாம், முதல்ல அந்த காலம் போட்டு தான் நிறுவனம் என்ன சொல்ல வாரீங்களேன். இந்த ஜமனே இப்போ வேறு ஒரு விதமாக வந்திருக்கு எங்களுக்கு. எப்படின்னு சொன்னால், டிக்டாக் போன்ற செயலிகளுக்குள்ளால் வந்திருக்கு. என்ன மாதிரி என்று சொன்னால்,
நீங்கள் டிக்டாக் போன்ற ஆப்புகளை பார்த்தீங்களா அதுவும் கிட்டத்தட்ட கிரிக்கெட் மேட்சை விட கடும் போத அந்த அட்மாஸ்ஃபியர் அந்த சுற்றாடல் வந்து பார்த்தீங்களா ஒரு பெரிய டிஜே கிளப்புக்கு நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி கலர்ஃபுல், அப்படி ஃபில்டர்கள் எல்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் என்னத்தை பார்க்குறோமோ அது நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், அது சார்ந்த அல்காரிதம் தான் தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கும். இதுதான் உள்ள பிரச்சனை. இதுவரைக்கும் டிக்டாக் என்ற செயலியில் இருந்த ஏஐ தான் அப்படி. ஆனால் இப்போ அதை ஏனைய சமூக ஊடகங்கள் அல்லது சமூக வலைத்தளங்களும் வந்து அந்த ஏஐயை பயன்படுத்தி நாங்கள் எது பார்க்குறோமோ அது ரிலேட்டடாக காட்ட வலிக்கிடுது. இதனால தான் நிறைய பேர் அதுக்கு அடிக்ஷன் ஆகி முன்னொரு காலத்தில் கிரிக்கெட்டுக்கு என்ன மாதிரி பணியாகி அது வந்து இப்போ ஓரளவு மாற்றப்பட்டுடுது. அதாவது 5 நாட்கள் டெஸ்ட் போட்டிகளாக நடைபெற்ற போட்டிகள் அல்லது ஒரு நாள் போட்டிகளாக நடைபெற்ற போட்டிகள் இப்போ வந்து பார்த்தீங்கள் என்றால் 20க்கு 20 என்ற அந்த வடிவம் வந்து இனிமேல் 10 ஓவர் அல்லது 5 ஓவராக இன்னும் சுருங்கக்கூடும். அப்போ அவர்கள் வந்து தங்களுடைய அந்த ட்ரெண்டை மாற்றிட்டினும். ஆனால் இப்போ வேறு ஒரு விதமாக எங்களை ஒரு பிரச்சனை ஆட்கொண்டிருக்குது. சமூக வலைத்தளத்தில் இருக்கிற முக்கியமாக டிக்டாக் செயலி வந்து நீங்கள் பார்த்தீங்களா அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வலையமைப்பு இருக்குது. உதாரணமாக போதைப்பொருள் சம்மந்தமான வர்த்தகங்கள், அதே மாதிரி நிறைய கேம்ஸ், அதே மாதிரி வேறு இப்போ ஆன்லைன் கேம்களுக்குரிய ஒரு பிளாட்ஃபார்மாக நண்பர்கள் ஒன்று கூற இடமாக கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் ரூம் மாதிரி உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம் இதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னா, இதுக்கு பின்னாலேயும் நிறைய பிஸ்னஸ்ஸுகள், நிறைய ஒரு என்ன சொல்கிறது அன்ஆத்தரைஸ்டான செயற்பாடுகள் வந்து இதுக்கு பின்னால் நடைபெற்று கொண்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களென்றால் அத்லெட்டிக் கேம் விளையாடுற ஆளை பார்த்தா அவர் செம ஃபிட்னஸாகவும் ஒரு ஆரோக்கியமான உடலையும் கொண்டு ஒரு வலிமையான ஆளை தான் பொதுவாக இருப்பார். ஆனால் இப்படியான கேம்ஸை நீங்கள் பார்த்தீங்களா அவை இந்த உடல் கட்டமைப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அமைப்பானதாக இருக்காது. அப்போ நீங்கள் கேட்கலாம் இது ஏன் சொல்லுறீங்களேன்ட்டு. இதுக்கு பின்னால் எங்களுக்கு சில ஃபுட், எங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுகள் வந்து சந்தையிலேருந்து அகற்றப்பட்டு வேறு எங்களோட நாட்டுக்கே உதவாத ஃபுட்டுகள் வந்து எங்களுக்கு வரும். அதுக்கு பின்னால் அந்த பிஸ்னஸ் வந்து இவர்களை மையமாக வைத்து விளம்பரப்படுத்தப்படும். இதுகளை நாங்கள் நினைச்சா தவிர்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் நாள் பூராக கிரிக்கெட் பார்க்கணும்னு இல்லை, நான் கிரிக்கெட்டை கூடாமல் விமர்சிக்கலை. கிரிக்கெட் வந்து விளையாடத்தான் வேணும். ஆனால் எவ்வளவு நேரம் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ டெஸ்ட் மேட்ச் 5 நாளும் பார்த்த நாடுகள் எப்படி இருக்குது. இப்போ நீங்கள் சில நாடுகளை பார்த்தீங்களா ஊறிப்பட்ட டிவி சேனல்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். அப்போ நாங்கள் யோசிக்கிறது ஏன் இவ்வளவு டிவி சேனல்ஸ் வச்சுருக்குறாங்களேன்னு பார்த்தா அந்த டிவி சேனல்களை ஏன் வச்சுருக்கேன்டா அப்போ தான் வேலையில் அவன் வந்து போராட மாட்டான். எனக்கு வேலை தாண்டு 24 மணி நேரம் படத்தை போட்டு விட்டா அவன் அதோடு இருப்பான். அப்போ இப்படியான ரகசியங்கள் எல்லாம் இருக்குது. எங்களுக்கு பின்னால் எங்களுடைய முயற்சியை குறைக்கிற. அப்போ நீங்கள் கேட்கலாம் இதுக்கு என்ன செய்கிறேன்ட்டு. ஒன்றும் செய்ய தேவையில்லை. நாங்கள் எப்போவும் வந்து திங்க் பிக், ஆக பெருசாக யோசிக்கிறோம். திங்க் பிக்ன்றது பெட்டர் அந்த ஐடியா. ஆனால் ஆக பெருசாக யோசிக்கிறேன், எல்லாத்தையுமே நானே செய்ய வேணுமெண்டு. உதாரணமாக சீனா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொம்மைகளை செய்கிற சிறுகை தொழில் வந்து ஒரு ஆள் கையை செய்வார், ஒரு ஆள் உடலை செய்வார், ஒரு ஆள் தலைமுடியை செய்வார். அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு சின்ன வேலை கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு நாளைக்கும் 50 பீஸ் அந்தந்த வேலையை செய்து அவங்க வந்து சேர்ந்து வளர அந்த மாதிரியான ஒரு செட்டப்பாக தான் இருக்குது. நாங்கள் விளையாடுற டாய்ஸ் எல்லாம் அந்த நாடுகளில், சைனா போன்ற நாடுகளில் சிறு கைத்தொழிலாகத்தான். நாங்கள் இங்கே புழுக்கொடிக்கலும் அப்பளமும் ஊறுகாயும் செய்து கொண்டிருக்கிறோம் தானே. அவர்கள் அதே மாதிரி இப்படியான டோலுகள், இப்படியான டாய்ஸுகளை குரூப்பாக செய்து தான் விற்கணும். ஆனால் நாங்கள் யோசிக்கிறேன் என்னென்னா, நான் ஒரு முதலாளியை நான் கொம்பனியாக ஆக்களை போட்டு செய்யணும் என்று வலிக்கிட்டு எனக்கு கூடின பங்கு லாபத்தையும் மற்றவர்களுக்கு குறைந்த பங்கு லாபத்தையும் எடுக்கிறதால இப்படி. ஸோ சொல்ல வாரது, எந்த ஒரு கேமுக்கு பின்னாலேயும் அல்லது எந்த ஒரு விளையாட்டுக்கு பின்னாலேயும் ஏதாவது ஒரு நுண்ணி பின்னி பிணைஞ்ச ஒரு அரசியல் அல்லது அதுக்கு பின்னாலே ஒரு சின்ன சதி வேலை ஒன்று இருக்கும். நாங்கள் விழிப்பாக இருக்க வேணும். எவ்வளவு நேரம் நாங்கள் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், நாங்கள் எத்தனையோ வருடங்கள் பின்னோக்கி இருக்கிற ஒரு நாடு. ஏனைய வளர்ந்த நாடுகளோட ஒப்படைக்க நிறைய விஷயங்களில் நல்லா பின்னுக்கு நிற்கிறோம். ஸோ இதுக்கு நேரத்தை செலவழிக்கிறது, இதுக்கு பின்னால் இருக்கிற என்ன சதி வேலை, இதுக்கு பின்னால் இருக்கிற என்ன மார்க்கெட்டிங், இதுக்கு பின்னால் இருக்கிற என்ன விடயத்தை அவர்கள் எங்கள்கிட்ட செய்ய ட்ரை பண்ணுறார்கள்ன்றதை புரிய வைக்கணும்னு தான் இந்த காணொலியில் இதில் சொன்னான். மற்றபடி எக்ஸசைஸ்ன்றது முக்கியம்தான். ஆனால் அது சாதாரணமாக வீடு கூட்டுறதாலேயோ பாத்திரம் கழுவுறதாலேயோ உடுப்பு துவைக்கிறதாலேயோ வராது. நீங்கள் தெரியும் வைத்தியர்களின் ரெக்கமெண்டின் படி 40 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் உடற்பயிற்சி செய்யலாம். தொடர்ச்சியாக செய்ய 35 நிமிடங்களுக்கு பிறகு அல்லது 40 நிமிடங்களுக்கு பிறகு தான் எங்களோட உடலில் சேமிக்கப்பட்டிருக்கிற கொழுப்பில் உடம்பு கை வைக்க வலிக்கிடும். அது மட்டும் வந்து கார்போஹைட்ரேட்டு, அதே மாதிரி லிப்பிட், இப்படியான லிப்பிட்டை உடனே எடுக்காது. உடம்பு வந்து உடனே கிளைக்கோஜனை தான் எடுத்து குளுக்கோஸாக மாற்றி யூஸ் பண்ணி இல்லைன்ற கட்டத்தில் தான் வந்து லிப்பிட்டே எடுக்கும். அப்போ அந்த லிப்பிட் பேர்ன் பண்ணுற டைம் வந்து 35 நிமிஷத்துக்கு பிறகு தான். அப்படி எங்கே இப்போ உடற்பயிற்சி செய்கிறோம், அதுக்குரிய நேரம் இருக்கா? ஹெக்டிக், வீடு வாசல் வேலை
திருப்ப வந்து ஃபோனை பார்க்குறது, சாப்பிட்றது, நித்திரை கொள்வது, இதை சொல்கிறது செடன்டரி லைஃப் ஸ்டைலுண்டு. இதுக்குள்ளே போன நாங்கள் பிறகு கிரிக்கெட் டைம் இருந்து பார்த்து கொண்டு இருந்தோம்டா என்ன மாதிரி எங்களோட லைஃப் தலைகளாக மாறுமெண்டு யோசிச்சு பாருங்க. கூட வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் இதை பார்க்குறதே இல்லை. வடிவா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் வந்து நீல ஒரு பெட்டரான கேம், ஃபாஸ்ட் மூவிங், அடுத்தது நல்ல எக்ஸசைஸ். உதாரணமாக ஒரு பெட்டரான ஃபுட்பால் பிளேயரை நீங்கள் பார்த்தீங்களா, சரி மெஸ்ஸியாக இருக்கலாம், கிறிஸ்டியானோ ரொனால்டோவாக இருக்கலாம், அவர்களுடைய அந்த உடம்பு கட்ட பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா அவ்வளவு ஒரு பந்தை பாஸ் பண்ணி கொண்டு அங்கே போகணுமெண்டு அவ்வளோ ஒரு எனர்ஜி தேவை. கிரிக்கெட் வந்து ஒரு உடலுக்கு எனர்ஜியை லொஸ்ட் ஆக்குற ஒரு கேம் வந்து யாருமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோமே. ஏன்னா சும்மா நிற்கிறது, வந்தால் கச்சை பிடிக்கிறது, நின்றலையில் விசுக்கிறது, உடம்பானாலும் சிக்ஸ் அடிக்குது, மெலியாலும் அடிக்குது. அப்போ இது வந்து காலகாலமாக அந்த காலத்தில் இருந்த விஷயம். இந்த ட்ரெண்டிங் இப்போ மாறிடுது. நான் சொன்ன மாதிரி டிக்டாக் போன்ற வலைத்தளங்கள் அதுகளுக்கு விட்டுருக்கிற ஏஐஎல் நாங்கள் என்னத்தை பார்க்குறோமோ அதுகளை தான் திருப்ப ரெக்கமெண்ட் பண்ணுது. அப்போ இளைஞர்கள் முக்கியமாக சின்ன மட்டங்கள், சின்ன சின்ன இந்த குரூப்புகளில் சேர்றதா இருக்கலாம், அல்லது கேமுக்கு அடிமையாக இருக்கலாம், அல்லது ட்ரக்காக இருக்கலாம், எல்லாம் இதுக்குள்ளாலான் வருது. திருப்ப நான் இதை பற்றி ஏற்கனவேயும் காணொலி போட்டிருக்கிறேன். கிரிக்கெட்டில் இருந்த பெற்றார் தான் டிக்டாக்ல இருக்கிற பிள்ளைகளை வளர்க்கணும். நான் சொல்ல வரதை தமிழங்க தான். அப்போ அவர்கள் யோசிப்பினம் என்னென்னா, நாங்கள் பார்த்த மாதிரி இவங்க ஏதோ கேமுகள் விளையாடுறாங்களாம்ட்டு. ஆனால் அதுக்குள்ளால எத்தனையோ நெட்வொர்க்குகள் இயங்குதுன்றதை மறந்துட வேண்டாம். உங்களோட பிள்ளைகளை கவனமாக பாருங்கோ. முக்கியமாக ஆம்பளை பிள்ளைகளை கவனமாக பாருங்கோ. பொம்பளை பிள்ளைகளை மட்டும் இல்லை, ஆம்பளை பிள்ளைகளையும் கவனமாக பாருங்கோ. என்னென்னு சொன்னால் பெரிய சிக்கல்கள் வருது, நாட்டில் பெரிய சிக்கல்கள் வருது. நீங்கள் எதிர்பாராத திடுக்கிறத்தக்க சிக்கல்கள் வருது. எல்லாம் பேப்பரில் வாரதில்லை. எனக்கு தெரிந்ததுகளை நான் சொல்கிறேன். ஸோ எங்களோட விளையாட்டுகள் அல்லது எங்களுடைய பொழுதுபோக்குகளுக்கு பின்னால் இருக்கிற சதி வலைகள் அல்லது ஒரு வலை பின்னல்களை பற்றி ஒரு பட்டம் படாமல் ஒரு சிறிய காணொலியாக சொல்லியிருப்பேன். நீங்கள் திங்க் பண்ணுங்க, இதுக்குள்ளே என்னென்ன விடயங்கள் இருக்குண்டு அல்லது என்னென்ன விடயங்கள் இருக்கிறதாக நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காமல் கருத்தாக பதிவிடுங்க. மீண்டும் தமிழ்லேந்தர் என்ற இந்த யூடியூப் தளத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியையும் லைக் செய்து உங்களுடைய கருத்தை மறக்காமல் போட்டுட்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.